வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது ஒரு எளிமையான 5 நாமங்களை நாம் உச்சரித்தால் நம்மை காப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறாராம் அந்த பெருமாள். எப்படியாவது மனிதன் தம்மை நோக்கியோர் அடியாவது எடுத்து வைக்க மாட்டானா என ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றாராம் நம் பெருமாள். 5 நாமங்களில் முதலாவது நாமம் ராமா. ராமா 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 என்று ஒரு நாளைக்கு எத்தனை தர முடியுமோ மனதில் அத்தனை தடவை சொல்லுங்கள். மனதில் சஞ்சலங்கள், துக்கங்கள், குழப்பங்கள் வரும்போது தனியாக ஓரிடத்தில் அமர்ந்து மனதிற்குள் ராமநாமத்தை சொல்லுங்கள். மனம் அமைதியடைவது நிச்சயம். ராமா என்று நாமத்தை கேட்டாலே அனுமன் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடுவாராம். ஜத்ர ஜத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தஸ்காஞ்சலி. 10,000 ராமநாமாக்கள் சொன்னால் 7 கோடி மந்திரங்கள் சொன்ன பலனாம். 2வது நாமம் கிருஷ்ணா. இந்த நாமமே பாண்டவர்களை கூடவே இருந்து காத்தது. குந்தி கிருஷ்ணரிடம் கேட்ட வரம், கிருஷ்ணா எனக்கு கஷ்டங்களை கொடு, அப்போதுதான் உன்னை மறவாமல் இருப்பேன் என்றாள். கஷ்டங்களை தாங்கும் மன வலிமையை கொடுக்கும் நாமம். 3வது நாமம் நாராயணா. சிறுவன் பிரகலாதனை காத்த நாமம். எத்தனை இடர்கள் அவன் அடைந்த போதும் அவனை காப்பாற்றிய நாமம். பகவானுக்கு பிடித்த குழந்தை அவன். ஆண்டாள் தன் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று காரத்தில் பெருமை பொங்க சொன்ன நாமம். 4வது நாமம் கோவிந்தா. துக்சாசனன் பாஞ்சாலியை சபையில் துகிலுரித்த போது நிற்கதியாக நின்ற அவளுக்கு கை கொடுத்த நாமம். தனது 2 கைகளையும் உயரத் தூக்கி கோவிந்தா கோவிந்தா என கதறிய போது அவள் மானத்தை காப்பாற்றிய நாமம். அன்றும் இன்றும் என்றும் திருமலையில் ஒலித்து கொண்டே இருக்கும் நாமம். 5வது நாமம் நரசிம்மா. பக்தர்கள் கேட்டதை உடனே கொடுப்பவனாம். நாளை என்பதே இல்லை நரசிம்மனுக்கு. அதனால்தான் பிரகலாதன் அழைத்த உடனே தூணை பிளந்து கொண்டு வந்தான். நீயே கதி என சரணடைந்த அடியார்களுக்கு உடனே கஷ்டங்களிலிருந்து விமோச்சனம் கொடுப்பானாம். ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னதே இல்லையா? அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அவன். அதனால்தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நரசிம்ஹ வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம என்று நரசிம்மன் பெருமையை புகழ்ந்து சொன்னார் பீஷ்மர். இந்த எளிமையான 5 நாமங்களையும் எப்போதும் நாத்தலும் பெற கூறுவோம். இந்த நாமங்கள் நம்மை உய்விக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஓம் நமோ நாராயணாய நமக.